விழுந்தாலும் பரவாயில்ல, ஓ ஃபேஸ்ல தான் நான் முழிப்பேன். அதான் அந்த தீபிகா குறுக்க வந்துட போறா. அப்புறம் இன்னைக்கு நாளே உருப்பிடாம போயிடும். தீபி, ஏதோ சாட்டர்டே நைட் ஈசிஆர்ல வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்க. நம்ம காலேஜுக்கு தானே போறோம். லேட் ஆனாலும் நம்மள யாரும் ஒண்ணு கேட்க போறது இல்லடி. தீபி கொஞ்சம் ஸ்லோவா போ தீபி. நானே பயங்கர கடுப்புல இருக்கேன். இப்படி ஓட்டினாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. என் அண்ணன் மேல இருக்க கோவத்தை எங்க மேல காட்டாத. ஏன் முகத்துல முழிக்க கூடாதா? அதுவும் இல்லாம அங்கங்க கிராஸ் ஆகும்போது பார்த்தா கூட ஏதோ ஏடா கூடமா நடக்குதாம். அவன ஐயோ தீபி, அவ முகத்தை பத்தி உங்க அண்ணன் சொல்லும் போது எனக்கு அவ மூஞ்சிலியும் அப்படியே ஒரு மிதி மிதிக்கலாம் போல தோணுச்சு. அவ மூஞ்சியெல்லாம் அப்புறமா மிதிச்சுக்கலாம். முதல்ல ஆக்சிலேட்டர்ல இருந்து காலை எடு. அவ கைய அப்படியே முருங்கக்காய் உடைக்கிற மாதிரி ஒரே உடைக்கணும். தீபி, தீபி தீபி வேணாம். ஐயோ தீபி, நீ கையோட எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கால எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உன் ஐடியாவை காரை நிறுத்தினதுக்கு அப்புறம் சொல்லு. இல்லன்னா எங்களை இறக்கி விட்டு சொல்லு. அப்போ நீங்களும் செல்ஃபிஷா தான் இருக்கீங்கல்ல? I really can't tolerate this. டேய், எங்கடா இருக்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ற? சீக்கிரமா வா. ஐயோ, என்ன தீபி இப்படி பண்ணிட்ட? என்னமா என்னாச்சு? எந்திரிமா எந்திரிமா ஏந்திரிமா, பாத்து எந்திரி. ஏ தீபி, படிச்சு சொன்ன நீ கேட்டியா? இப்ப பாரு, யார் மேலயும் மோதிட்ட. யோ ஷிட். அடிங்க படிச்சாமா? சும்மா லைட்டா தான் அடி. இடிச்சிட்டு உள்ளே உட்காந்துருக்கா. ஏய், எங்க ஏரியால வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுவா நீ. என்னடா கிலா? வழக்கமா நைட்ல தான் தண்ணியை போட்டு ஆக்சிடென்ட் பண்ணுவீங்க. இப்ப பகலே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னடா கிலா? வா தீபி, இறங்கி பாப்போம். இல்லனா மேட்டர் சீரியஸ் இறங்குன்றல. இறங்கடா கிலா முதல்ல. ஏமா, கார்ல வந்தா கண்ணு முன்னு தெரியாது உனக்கு? இங்க பாருமா. ஹலோ, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் டார்லிங். ஐயோ, அடிச்சவன் எஸ்கேப் ஆகாம புடிச்சு போய் நான் இதோ வந்துடுறேன். ஓகே ஓகே டார்லிங், சீக்கிரம் வா. ஏய், என்னடி கார் ஓட்டுற நீ? கொஞ்சம் அசந்தா செத்துருப்பேன் தெரியுமா? அதான் சாகலல்ல, அப்புறம் எது கத்துற? என்னடி ரொம்ப திமிரா பேசுற? என்ன நினைச்ச? எனக்கு ஒண்ணுனா என் லவர் கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். இதோ வந்துட்டே இருக்கான். ஓ, நீ அவன்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு வந்துதான் என் கார்ல வந்து விழுந்தியா? சாகணும்னு ஆசை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தண்ணி லாரிலயோ குப்பை லாரிலயோ போய் விழ வேண்டியதானே? நீ சாகிறதுக்கு ஏன் காரை கிடைச்சது? நீ சாகடிக்கிற மாதிரி கார் ஓட்டிட்டு என்ன தப்பு சொல்றியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆள் வந்துருவான். அப்புறம் இருக்கடி உனக்கு. ஏய், ஒத்து என்ன செல்லம்? என்னாச்சு? என்னாச்சு? என்ன என் தேவதை யார் இப்படி ஆக்குனது? இதோ இவதான். மேடம், நீங்களா? ஆமா, நீங்க தான் இவள கார்ல இடிச்சீங்களா? நான்லாம் ஒண்ணு பண்ணல. அவள வந்து ஏன் கார்ல விழுந்துட்டா. சாரி மேடம். சரிண்ணே, மேடம் கார்ல போய் விழுந்திருக்க. முதல்ல மன்னிப்பு கேள்றி. என்னது மன்னிப்பு கேட்கணுமா? அடிபட்டது எனக்குடா. ஏய், அவங்க கார்ல அடிபடுறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். யோ, என்னையா சொல்ற? அந்த பொண்ணு ஸ்பீடா ஓட்டி இருந்து இடிச்சிருச்சு, நீ இந்த பொண்ணை திட்டுற? யோ, நிறுத்து. நீ யார் முதல்ல? யாருன்னு தெரியாம நியாயம் பேச வந்திருக்க? ரெண்டு பேருமே தெரிஞ்சவங்க தான். இதை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். எல்லாரும் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. கிளம்புங்க. நீ பாட்டுக்கு ப்ரோ, வந்து அதெல்லாம் பாத்துக்கலாம் ப்ரோ. கிளம்புங்க ப்ரோ. கிளம்புங்க. இங்க பாரு, இவங்க நம்ம மேடம் தான். நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ணு, கவலைப்படாம போய் கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ல ஆயில்மெண்ட் வாங்கி தருவிக்கோ. ஓகே, எல்லாம் சரியாயிடும். சரியா? ஏய், போ, நான் சொல்றேன்ல, போ. மேடம், ஆக்சுவலி நானே உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா உங்களை மீட் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன் மேடம்? உனக்கு ஒரு வேலை இருக்கு. வேலையா? என்ன வேலை மேடம்?
என் காரை ஃபாலோ பண்ணு சொல்றேன். ஓகே மேடம். ம். ஹாய். இங்க பாரு, ஒவ்வொரு தடவையும் நான் அவகிட்ட நோஸ் கட் வாங்கி அவமானப்படுறத என்னால டாலரேட் பண்ணவே முடியல. என்ன மேடம் இவ்ளோ வெறுப்பா பேசுறீங்க? நீங்களே இப்படி பேசுற அளவுக்கு அவ என்ன பண்ணா? அந்த ஜீவா ஏன் முகத்துல முழிக்காம அவ முகத்துல தான் முழிக்கணும்னு ஆசைப்படுறான். அது இனிமே நடக்கவே கூடாது. மேடம் ஆத்திரப்படாதீங்க மேடம். அதுக்கு என்ன பண்ணோன்னு நீங்க சொல்லுங்க. அவ மூஞ்ச அந்த ஜீவா மட்டும் இல்ல, எல்லாருமே அருவருப்பா பார்க்கணும். அந்த அளவுக்கு அவ மூஞ்சி அப்படியே அழுகிடணும். மேடம் நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, இதெல்லாம் அசால்ட்டா பண்ணலாம். அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் தான் அவளுக்கு கொடுக்கணும். மேடம் அமௌண்ட்டை மட்டும் கொடுங்க, நானே களத்துல இறங்கி பக்காவா முடிச்சிடுறேன். அதெல்லாம் வேணாம். நீ இதுல டைரக்டா இறங்குனா எனக்காக தான் பண்றேன்னு ஈஸியா ஜீவாக்கு தெரிஞ்சிடும். அதனால நீ பண்ண வேணாம். சரி விடுங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்றதுனால வேற ஒரு ஆளை வச்சு கச்சிதமா முடிச்சிருவேன். சரி எப்ப பண்ணோம்? எப்ப பண்ணாலும் எனக்கு ஓகே தான். அப்போ ஓகே, இன்னைக்கே முடிச்சிடலாம். சரி அவ எங்க இருப்பா? காலேஜ்ல ஆல் இந்தியா லெவல்ல ஆர்ட்ஸ் காம்படிஷனுக்கு அந்த அழுக்கு மூஞ்சி அழகான பொண்ணா போஸ்ட் கொடுக்க போயிருக்கா. அவ போஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ இத பண்ணிரணும். மேடம் அப்படியே முடிச்சிடலாம் மேடம். அடுத்து அவ போஸ்ட் கொடுத்தா உலகத்திலேயே அசிங்கமான பொண்ணு மாதிரி தான் அவ போஸ்ட் கொடுக்கணும். அவ முகத்தை பாக்குற எல்லாரும் அப்படியே அரண்டு ஓடணும். அப்படி இருக்கணும் அவ முகம். மேடம் காரியம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. வேற ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டா நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஓகே? நீ எனக்கு தேவையானதை கச்சிதமா பண்ணி முடி. நான் உனக்கு தேவையானது எதுவா இருந்தாலும் கன்ஃபார்மா பண்ணி தரேன். ஓகே டன் மேடம். நீங்க கிளம்புங்க. ஓகே. ஹாய் நாசு. எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன ஜீவா சார், உங்க பேரை வேற ஏதோ சொல்றாரு? அது பேர் இல்ல, ஹிந்தியில மாப்பிள்ளன்னு அர்த்தம். சுனில் நார்த் இந்தியன் இல்லையா, அதான் ஒரு அட்டாச்மெண்டோட அப்படி கூப்பிடுவோம். சரி சரி. என்ன பூங்குடி கிட்ட பேசிட்டியா? டைம் ஆக டென்ஷனா இருக்குடா. எனக்கு முழு சம்மதம். நீங்க டென்ஷன் இல்லாம இருங்க. சுனில் எல்லாம் நல்லா வரும். உனக்கு வில்லேஜ் பியூட்டியை மொத்தமா வச்சிருக்கிற பூங்குடியை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ பூங்குடி அப்படியே வரைய வேணாம், ஒரு 25% வரைஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான். தேங்க்ஸ் டா. ஓகே நீ ஸ்டார்ட் பண்ணு. கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமே. ஏன் பாவாடை தாவணி வில்லேஜ் ட்ரெஸ் தானே? இல்ல நான் ஃபீல் பண்ணிருக்கிறது சாரி கெட்டப். ஐயோ சாரிங்க, நான் சாரி எதுவும் எடுத்துட்டு வரல. நானே ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் மாத்திட்டு வந்துடுறீங்களா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பரவாயில்ல கொடு. ஓகே. என்ன பாபு, போன் வருது, ஒன்னு அட்டன் பண்ண இல்ல கட் பண்ண பார்த்து நின்றுகிட்டே இருக்கா? டே மச்சி, பெல் அடிச்சா உடனே அட்டன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா நம்ம சும்மா இருக்கோம்னு நினைச்சுக்குவாங்க. கொஞ்ச நேரம் ரிங் அடிக்க விட்டு அட்டன் பண்ணோம், அப்பதான் பிஸியா இருக்கும்னு நினைப்பாங்க. ஓ இதுல இவ்வளவு மேட்டர் இருக்கா? சரி சரி. மேடம் நேத்து நீங்க சொன்ன மாதிரி செய்யறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். அவன் யாரு, எங்க இருக்கான்? மேடம் அங்க பெயிண்ட் அடிக்கிற ஒர்க் நடக்குதான், அங்க லேபர் மாதிரி நிக்கிறான். ப்ளூ கலர் டவலால முகத்தை கவர் பண்ண மாதிரி அவன் கட்டியிருப்பான். அவங்ககிட்ட உங்க போட்டோ எல்லாம் காமிச்சிருக்கேன். நீங்க கிட்ட போனா இப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லுவான், அதுதான் அடையாளம். நீங்க பார்ட்டியை மட்டும் அடையாளம் காட்டுங்க, கிளியரா அவன் அடையாளம் போட்டுருவான். ஓகே. ஓகே மேடம், பாய். ஏய் வா.
பாபு மேடம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மேடம். ஆளை காட்டுங்க, முடிச்சிடுறேன். ம், சரி வா. இந்தா சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட சொல்லு. இந்தா பூங்குடி. பூங்குடி எங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போற? பக்கத்துல ரூம் இருக்குல்ல, அங்க போய் மாத்திக்கிறேன் சார். சரி, புக்கை கொடுத்துட்டு போ. போயிட்டு வா. சரி. ம். ரோஹிணி, அவங்க பூங்கொடி வந்துட்டு இருக்கா. இவனுக்கு பூங்கொடி யாருன்னு டவுட்டே வராத மாதிரி அடையாளம் காட்டு. ம் ஓகே. பாத்துட்டல, எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. கச்சிதமா முடிச்சிடணும். மிஸ் ஆகாது மேடம். நீங்கள் இங்கே நிற்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ம். மேடம் நீங்கள் போங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ம். யோ பெயிண்டரு, ஜென்ஸ் டாய்லெட்டை விளையாடிக்க சொன்னா இங்க என்னையா பண்ணிருக்க? எல்லாரும் போயிட்டாங்களே, நீ போலையா? இந்தாரியா, என்னையா சொல்லிட்டே இருக்கேன், பேந்த மாதம் முடிச்சுட்டு இருக்க. பிரின்சிபல் சார் என்ன திட்ட மாட்டாரா? ஏய் என்னையா டப்பா காலியா இருக்கு? பெயிண்ட் எங்க? என்னையா பதில் பேசாம பேந்த முடிச்சிட்டு இருக்க? ஏய் யார் நீ? யாரா நீ? கேட்டே இருக்க நீ பாட்டு. யாரா நீ? ஏய் யாரா நீ? என்ன பண்றீங்க? ஏய் ஏய் விடுடா. ஏய் ஏன்டா ராஸ்குட்டி கிட்ட சண்டை போடுற? ஏய் யார் இந்த தப்பு? ஏதோ தப்பு இருக்கு மேல. ஏய் விடு சொல்றல. ஏய் விடு. பூ. ஏய் பூ. ஏய்
யாரா நீ வேணாம். ஏய், யாரா நீ? ராசபத்ரம் கிட்ட வராத. டேய் சொன்னா கேளு. ஏய் ஜூசர் பாத்து உலக சொல்ற யாரா நீ? ஏய் கிட்ட வராத. மரியாதை நீ யாருன்னு சொல்றா? ஏய் 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 நில்லுடா. ஏய் ஏய் பாத்து ஏய் பாத்து தள்ளி நில்லு. டேய் இப்படி வா, இப்படி வா. உள்ள வந்துரு. ஏய் இது வேணாம்டா. ஏய் கீழே போடா, கீழே போடா. கோபி டேய் ஏய் வர்றா. வேணாம்டா, வேணாம். ஏய் வேணாம்டா, சொன்னா கேளு, வேணாம்டா. ஏய் ராசு. டேய் யாரா மச்சான் அது? தெரியலடா. மடக்கி இருந்தா யார் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். தப்பிச்சிட்டானே. ஆமா, அவனை யார் முதல்ல பார்த்தா? நான் தான் சார் பார்த்தேன். பெயிண்ட் அடிக்கிற மாதிரி லேடிஸ் டாய்லெட்ல இருந்தான். விசாரிக்கும் போது தான் வேத்த ஆளுன்னு தெரிஞ்சுச்சு. லேடிஸ் டாய்லெட் கிட்ட நின்று இருக்கானா? அப்போ கண்டிப்பா நம்ம ஸ்டூடெண்ட் மேல தான் அவன் ஆசிட் அடிக்க வந்திருப்பான். அவன் வேற யார் மேலேயும் ஆசிட் அடிக்க தான் வந்திருக்கான். நல்ல வேலை எதுவும் நடக்கல. ராசு, அவன் கூட வேற யாராவது வந்திருந்தாங்களா? இல்ல சார், அவன் மட்டும் தான் தனியா அங்க இருந்தான். அதுவும் முகத்தை மூடிட்டு இருந்தான் சார். அதான் டவுட் வந்து விசாரிச்சேன். சரி சரி, எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ஒன் சைடா லவ் பண்ணி தோத்து போனவங்க நிறைய பேர் இந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருங்க. பாய்ஸ், நீங்க நம்ம கேர்ள்ஸை தனியா விட்டுறாதீங்க. அவங்க வீட்டுக்கு போய் பத்திரமா சேரத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணா பரவாயில்லடா. இவனுங்களே லைன் விட ஆரம்பிச்சிட்டா. எல்லாரும் உன்ன மாதிரி நினைச்சிட்டியா? லவ் பண்ணிட்டு எப்படி சார் அந்த பொண்ணு மேல இப்படிலாம் ஆசிட் அடிக்க மனசு வருது? லவ் பண்ற எல்லாரையுமே உங்கள மாதிரி நினைச்சீங்களா? பின்ன அது இல்ல, இப்ப நிறைய பேர் பைக்ல சுத்துறதும் சினிமா பாக்குறதும் தான் லவ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. லவ்னா என்னன்னு நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் தெரியறது இல்ல. உண்மையா ஆத்மாத்மா லவ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஆசிட் அடிக்கலாம் மனசு வருமா? ஆமா சார், அந்த செடி கருகுனதே நம்மளால தாங்கிக்கவே முடியல. லவ் பண்ணவங்களோட முகம் கருகுனா எப்படி சார் தாங்கிக்க முடியும்? இதெல்லாம் ஆஃப் பை லவ். மனசை பார்த்து லவ் பண்ணா இது மாதிரிலாம் நடக்காது. ஏன்னா நமக்கு கிடைக்காதவங்க வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறது இதுக்கு காரணம். உண்மையா லவ் பண்றவங்க தான் லவ் பண்றவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, தண்டிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி பொண்ணுங்க மேலேயும் தப்பு இருக்கு. சில பேர் அவங்க தேவைக்கு ஒரு வேலைக்கார மாதிரியோ டிரைவர் மாதிரியோ ஃபினான்ஷியர் மாதிரியோ யூஸ் பண்ணிட்டு கழட்டி விடும்போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. அப்படிலாம் கூட இருக்காங்களா சார்? இதை விட மோசமாவே இருக்காங்க பூங்குடி. இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் மெயின் ரீசன் மெச்சூரிட்டி இல்லாததுதான். செல்ஃபிஷா இருக்கிறவங்க, சாடிஸ்டா இருக்கிறவங்களாம் லவ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக நடக்குது. ஏய் நௌசாவ், நீ சொல்றதெல்லாம் சரிதான். பட் எனக்கு பிரச்சனை வராம பாத்துக்கோ. என்ன? ஏன்னா பொங்குடி வந்து போஸ்ட் கொடுத்தா நான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். டேய் ராசு, பார்த்து கத்துக்க காரியத்துல எப்படி குறியா இருக்கான்னு. டேய் சரி போலாமா பூங்குடி? போலாம் சார். வா பூவு. பார்த்து ஸ்லோவா பாத்து வா பூ. பாப்பலாம். கையை கீழே இறக்க வேண்டாம். கொஞ்சம் இடுப்புல கை வச்சு போஸ் கொடுங்க. ஆ ஓகே. உங்க கால்ல அடிபட்டதால நிக்க முடியலையா பூங்குடி? ஓ அப்படியா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி.
அப்படியே நில்லுங்க. லைட்டா வெக்கப்படுங்க. அப்படிதான்.